வணக்கம் மக்களே. இந்த 4 1/2 வருஷத்துல நம்ம தீய சக்தி திமுக செஞ்ச சாதனைகள கொஞ்சம் பார்த்துரலாமா? போக்குவரத்து துறை. போக்குவரத்து துறை நம்ம தமிழ்நாட்டுல சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சத்தியமா கிடையவே கிடையாது. ஒரு பராமரிப்பு இல்லாத பேருந்து. அப்படித்தான் இந்த தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. நம்ம வேலைக்கு போறக்கு கரெக்ட்டான நேரத்துக்கு பஸ் வருதா? முக்கியமா கிராமப்புறத்துல இருக்கிற பள்ளி குழந்தைகளுக்கு, அவங்க ஸ்கூலுக்கு போகணும்னா 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தூரத்துல போகணும். அவங்களுக்கு கரெக்ட்டான நேரத்துக்கு பேருந்து வசதியே கிடையவே கிடையாது. இதுக்காக கிராமத்துல குழந்தைகள், பள்ளி குழந்தைகள் போராடின வீடியோஸும் நெறைய நம்ம பார்த்துருக்கிறோம். ஆனா, இப்ப நேத்து நடந்த ஒரு விஷயம் பாருங்க. கோயம்புத்தூர்லருந்து சேலம் போன ஒரு பஸ்ஸு ஆக்சிடென்ட். பராமரிப்பு இல்லாம போயி 8 உயிரை இழந்தது தான் மிச்சம். இதுக்கெல்லாம் தமிழக அரசு பதில் சொல்லுமா? போக்குவரத்து துறையோட லட்சணம் இந்த அளவுக்கு தான் இருக்குது. 2வது மருத்துவத்துறை. ஒரு விஷயம் கூட உருப்படியாவே கிடையாது. ஒரு நோயாளிகள் போயி அவல நிலை. மருத்துவர் இல்லாம திரும்பி வர நிலைமை தான் நம்ம தமிழ்நாட்டு மருத்துவத்துறை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் இருக்கு. இதுல வேற இன்குபேட்டர் எல்லாம் இல்லாம ஷாக் அடிக்குது, முடி கருகுது, குழந்தைகள்லாம் இறந்துட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் தமிழக அரசு என்ன முடிவு எடுக்க போகுதுங்கிறது நமக்கும் தெரியாது. இந்த தமிழக அரசுக்கும் தெரியாது. இதுதான் இப்பத்தோடைய நிலைமை. கல்வித்துறை. கல்வித்துறையில கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு சத்தான உணவு குடுப்பேன்னு சொன்னாங்க. உணவு கிடைச்சுட்டா இருக்கு? சத்தியமா கிடையவே கிடையாது. சாப்பிட்டுட்டு வாந்தி பேதி எடுத்து ஹாஸ்பிட்டல்ல தான் போயிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் எந்த கட்சிக்காரனுங்களும், எந்த ஆளும் அரசும் பொறுப்பே ஏத்துக்காம, சும்மா விளம்பர மாடல் அரச மட்டும் பண்ணிட்டு, சத்தான உணவு குடுப்பேன். அன்னைக்கு மட்டும் சாப்பிடுவாங்க அவங்க. அடுத்த நாள் குழந்தைங்க சாப்பிட்டுச்சுன்னா, வயித்துல வாந்தி பேதி வருது. இது கவுண்டம்பாளையத்துல, கோயம்புத்தூர் கவுண்டம்பாளையத்துல இப்போ 45 பேர் ஹாஸ்பிட்டல்ல அனுமதிச்சாங்க. என்னாச்சு? அவங்க என்ன நிலைமையில இருக்காங்க? அவங்களோட ஹெல்த் எப்படி இருக்குதுன்னு கூட இந்த ஊடகங்கள்லாம் யாருக்குமே சொல்றது கிடையாது. இப்படித்தான் கல்வித்துறை நடந்துட்டு இருக்கு. 4வது விவசாயத்துறை. விவசாயம் விவசாய மக்கள் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? பரந்தூர்ல விமான நிலையம் கட்டணும்னு திமுக அரசு பயங்கரமா பாடுபட்டுட்டு இருக்காங்க. நம்ம தளபதி அது வரவே கூடாது. விவசாய நிலம் பாதுகாக்கப்படணும்னு சொல்லிட்டு, அந்த மக்களும் சரி, நம்ம தமிழக வெற்றி கழகம் போராடிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஒரு அம்மா சொல்லுது, போராளி ஜூலி அக்கா தான். நம்ம தளபதிக்கு விவசாயத்த பத்தி என்னன்னு தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க மம்முட்டி ஒண்ண கையில எடுத்து பார்த்துருக்கிறீங்களா? விவசாயியோட கை வலி உங்களுக்கு தெரியுமா? சும்மா நீங்கலாம் விவசாயத்த பத்தி பேசிட்டு, சும்மா இந்த புரளிய சொல்லி சுத்துன்னு சுத்திட்டு இருக்காதீங்க. போய் உங்க வேலைய பாருங்க. 2026 தேர்தல்ல எங்க வெற்றி தலைவர் வாகை சூடுவார். நன்றி.